Usha, Usha, இதுதான் ஒவ்வொரு நாளும் இதுதான் எப்போதும் சமையல் என்றாலே உஷாதான் வேண்டும். Usha, உற்சாகம் Usha, Usha, சந்தோஷம் Usha, Usha sunflower oil. Usha sunflower oil, உற்சாகம் ஒவ்வொரு நாளும். Usha. வணக்கம் நேயர்களே, இது உங்க உஷா ஆயில் வழங்கும் விஐபி கிச்சன். ரொம்ப ஆவலா எல்லாரும் காத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஐபிஸ் நமக்காக இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு ஒரு நல்ல புது புது ரெசிபிகளை நமக்காக வழங்கிட்டு வராங்க இல்லையா? இந்த வாரம் மிக மிக முக்கியமான மிக பெரிய விஐபி நம்மளோட இருக்காங்க. யாருன்னு கேக்குறீங்களா? இதோ உங்களுக்காகவே இது வந்து குட்டீஸ் விஐபி கிச்சன். இந்த குட்டி நம்மளோட நிக்கிறாங்க. இவங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் நமக்காக அவங்க மதர் தராங்க. வணக்கம் மேடம். இப்போ உங்களுடைய குட்டி அருமையா சமைக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களுடைய நேம் என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Okay. I'll just tell about myself. I'm Archana and my husband's name is Krishna. I have one daughter and I have a lovely son. We are into coffee estate business and we are having a GRT hotel which were run by GRT people. Now she's interested to do little helping in my cooking side, all that and all. So she was very excited to do all the recipes. So she's here now to do the Italian raw dish. This is called bruschettas. Okay madam. உங்க பாப்பா பேர் என்ன? Her name is Datri. அவங்க EVPS ல படிச்சிட்டு இருக்காங்க. She's in 3rd standard. Okay. 3rd standard. உன் நேம் என்ன? Datri. நல்லா சமைப்பியா? சூப்பரா சமைப்பியா? சரி, இப்போ எங்களுக்காக என்ன பண்ண போற? புருஷத்தால்னா என்ன மீனிங்? சாண்ட்விச் பண்ண போற இப்ப. சோ அதுக்கு வந்து ஃப்ளேம்ஸ் எதுவுமே வேண்டாம். நீயே பண்ணிடுவ இல்ல மம்மி ஹெல்ப் வேணுமா? மம்மி ஹெல்ப் வேணும். ஓகேவா? ஓகே. இப்ப யார் பண்ண போறீங்க? She will do nga. Avanga பண்ணுவாங்க. She knows everything. Okay. She learned everything. Oh. She wants to do it by herself. Okay. அதாவது இந்த வயசுலயே வந்து நிறைய கலைகள் கத்து தந்திருக்கீங்க இல்லையா? நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. என்னன்னா இவங்க ஹாபிஸ் என்னென்ன, இவங்க என்னென்ன பண்ணுவாங்க? என்ன? She loves dancing. Okay. She loves dancing wherever parties. She'll be the first one to dance on the floor. Oh, very good. Okay. இப்போ எங்களுக்கா டான்ஸ் ஆடுவியா? ஓகே. சமையல் அதாவது சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு அப்புறம் எனர்ஜெட்டிக்கா டான்ஸ் ஆடணும். ஓகேவா? நேர்களே, இப்ப இந்த குட்டி வந்து நமக்காக வந்து இட்டாலியன் டிஷ் செய்ய போறாங்க. இது எப்படி செய்ய போறாங்கங்கறத பாத்துலாமா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். டாக்டரி ரெடியா இருக்கியா எங்களுக்காக இட்டாலியன் டிஷ் செய்யறதுக்காக இல்லையா? நேம் என்ன சொன்னீங்கம்மா? புருஷத்தாஸ். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைமா? என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவை இதுக்கு நீங்க சொல்லுங்க. garlic paste, chopped onions, butter cubes, salt, உப்பு கொஞ்சம், tulsi, tomato, chopped tomatoes, pepper, chopped capsicum. இப்போ என்ன பண்ண போறீங்கம்மா? ஃபர்ஸ்ட் என்ன எடுத்து என்ன அப்ளை பண்ண போறீங்க? இது என்னது? bread. இது தேவையா? cubes இல்லையா? bread cubes. ஓகே. ஃபர்ஸ்ட் பட்டர் ஒரு கியூப் எடுத்துக்கிறீங்களா? ஓகே. நல்லா சமைப்பீங்களா வீட்ல? என்னென்ன செய்வீங்க?
Sandwich. இல்ல என்ன வெஜ் மட்டும் செய்வீங்களா? வெஜ் மட்டும் செய்வீங்களா? Veg. ஓகே ஓகே. அடுத்து garlic paste. Garlic. Mashed garlic. Pinch of pinch. Okay. Mix it well. Butter plus garlic paste mix பண்ணிக்கணும். Okay. Muchach. நல்லா mix ஆயிடுச்சா? ஓ garlic paste with butter. Yeah. Mixed. நல்லா mix ஆயிடுச்சு இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? Bread எடுத்துட்டு apply பண்ணணும். இன்னும் ஒரு கியூப் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். இன்னொரு கியூப் plus garlic. on page. Okay. Mixing well. Okay. Next. இப்போ வந்து இத எடுத்துட்டு அப்ளை பண்ணணும். குட்டி சமைக்கிறதுனா வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? நீ எப்ப இந்த மாதிரி அதாவது உன்னோட ஏஜ் பத்தி நீயே வந்து குட்டி நீ எந்த ஏஜ்ல வந்து இந்த மாதிரி பண்ண? யார் சொல்லி தந்தாங்க? அம்மா சொல்லி தந்தாங்க. எந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்? எமரல்ட் வேலி பப்ளிக். எமரல்ட் வேலி. ஓகே. அங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்க நல்ல டிராயிங் பண்ணீங்களோ? டிராயிங் நிறைய பண்ணுவீங்க. உனக்கு என்ன பிடிக்கும்? எந்த மிஸ் உனக்கு பிடிக்கும்? சுதா மிஸ் சொல்லியாச்சு. சுதா மிஸ் மட்டும் தான் பிடிக்கும். வேற மிஸ்? கீதா மிஸ். அடுத்தது பிரேமா மிஸ். வர்ஷியா. எல்லாருமே பிடிக்கும். என்ன கேம்ஸ் எல்லாம் தெரியும் உனக்கு? கேம்ஸ் தெரியும். என்ன கேம் விளையாடுற? டென்னிஸ். ஓகே. நீங்க சாம்பியனா? இல்ல சாம்பியன் ஆக போறேன். சாம்பியன் ஆக போறியா? டென்னிஸ் சாம்பியனா என்ன பண்ண போற? ஸ்டேட் லெவல். ஓ தாத்ரி ஸ்டேட் லெவல் சாம்பியன். ஓகே வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஏன்னா அப்போ உன்னை பார்க்க முடியாது இல்லையா நாங்க. அடுத்தது என்ன பண்ண போறேன்? வந்து இது ஆனியன் சரியா? ஓகே. ஒரு ஸ்பூன் ஆனியன் போடணும். ஒரு ஸ்பூன் ஆனியன். அடுத்தது கேப்சிகம் ஒரு ஸ்பூன். ஓகே. அடுத்தது டொமேட்டோ. ஒரு ஸ்பூன். ஓகே. அடுத்தது இது என்னது? துளசினா எப்படி உனக்கு தமிழ் நல்ல துளசினா என்னது? எப்படி உனக்கு துளசின்னு தெரியுது? சின்னப்பா துளசினா ரொம்ப பிடிக்கும். ஓ துளசி ரொம்ப பிடிக்குமா? துளசிக்கு என்ன ஒரு ஸ்டேட்டஸ்? அதாவது துளசியோட இது என்ன? துளசினா என்ன ஒரு மெடிசன் இல்லையா? துளசி தெரியுமா? தெரியும். கோல்டு வந்தா என்ன தருவாங்க? துளசி தருவாங்களா? உனக்கு துளசி ரொம்ப பிடிக்குமோ? சரி அதே தெரிஞ்சு செஞ்சுட்டு இருக்கியா? ஓகே பரவாயில்ல. இந்த காலத்து குழந்தைங்களுக்கு வந்து துளசியோட இது கூட தெரியுது பாருங்க. சரி. சால்ட். சால்ட் அதிகம் போடலாமா? இன்னும் கொஞ்சம் போடணும். இப்போ பெப்பர். ஓகே பெப்பர் போட்டியா? வெரி குட். இப்போ என்ன பண்ணணும்? மிக்ஸ் பண்ணணும். ஓகே. ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், துளசி, பெப்பர், சால்ட் எல்லாம் சேர்ந்தாச்சு. இப்போ அவங்க கலக்கிட்டு இருக்காங்க. குட்டி கையால் அழகா அவங்க ஸ்பூன்ல கலக்கிட்டு இருக்காங்க. இதை எடுத்துட்டு அது மேல போட போறீங்க. புருஷதால் அப்படின்னா வந்து ஒரு சாண்ட்விச் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறது வந்து இப்ப சாண்ட்விச் டைப்ல. பட் இட்டாலியன் டிஷ். இது மைக்ரோவேவ் ஆடணும். நல்லா மைக்ரோவேவ் 1 மினிட் ஆகணும். ஓ அப்படியா? இந்த பிரெட் வந்து மைக்ரோவேவ் ஆயிருக்கு. ஏற்கனவே நீங்க வச்சிருக்கீங்க. ஓகேவா? இங்க மைக்ரோவேவ்
ஒரு நிமிஷம் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து அதுல வச்சு எடுக்கணும் மைக்ரோவேவ்ல. கிறிஸ்பியா இருக்கும். கிறிஸ்பியா இருக்கும். ஓகே. ஏன் அது ஸ்லைஸ் வந்து நம்ம நெய் விட்டு கூட வணக்கிக்கலாம் இல்லையா? அது வேற மாதிரி கலர் மாறி போயிடும். அருமையா நம்ம தாத்ரி வந்து அருமையா செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல வச்சா கூலா இருந்து நல்லா இருக்கும். சாண்ட்விச் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? டென்னிஸ் போயிட்டு இருக்கீங்களா பிராக்டிஸ்? எங்க போயிட்டு இருக்கீங்க? சேலம் கிளப். சேலம் கிளப்ல போயிட்டு இருக்கீங்க. ஓகே. இப்போ என்ன இதுல காம்படிஷன்ஸ் போயிருக்கீங்களா? இல்ல, இன்னும் போகணும். இன்னும் போகணும். இன்னும் போனது இல்ல. முதல்ல நீ என்னமா சமைச்ச? ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப பெஸ்ட். ஆரஞ்சு ஜூஸ் செஞ்சு யார் கொடுத்த? அம்மா கிட்ட. அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தியா? அம்மா என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்பா கிட்ட கொடுக்கலையா? அப்பா கிட்ட கொடுத்தியா? அப்பா என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சா? சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? யம்மி பிரிஷட்டாஸ். இவங்க பண்ணிருக்காங்க அழகான அந்த கலர்ஃபுல்லான டிஷ். பாக்குறப்ப வந்து சாப்பிடணும் போலதான் இருக்கு. யார் சாப்பிட போறாங்க? யாரு போலாம்? மம்மி கிட்ட கொடுத்துடலாமா? நீங்க எடுத்து ஒரு வாய் வைப்பாக்கலாம். மம்மி கூட்டி விடுங்க. எப்படி மேடம் இருக்கு? Really yummy, Gatri. It's really tasty. இது வந்து it's a really healthy snack. சாயங்காலம் குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் கூட சாப்பிடலாம். It's a really healthy snack. All the vegetables. Actually vegetables வந்து எல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. So இந்த மாதிரி பிரெட் மேல போட்டு கொடுத்தா it's a chance for them to eat. முக்கியமா பார்த்தா இதுல வந்து அடுப்புல வைக்காத ஒரு இயற்கை உணவு மாதிரி இருக்கு. இந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா வெறும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்துல இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி கலர்ஃபுல்லா அவங்களுக்கு ஈவினிங் டைம்ல செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஆன்ட்டிக்கு நீங்க நான் சாப்பிடலாமா? நிறைய ஓகே சாப்பிட்டு பார்க்கலாமா? உண்மையிலே அப்பா இது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா வந்து உண்மையிலே இது ஒரு டிஃபரெண்டான ஐட்டமா இருக்கு. மறுபடியும் இந்த புருஷனால் எப்படி பண்றது அப்படின்னு ஒரு ரீகேப் சொல்றியா? ஃபர்ஸ்ட் ஒரு பிரெட் எடுத்துட்டு ஸ்லைஸா கட் பண்ணணும். அப்புறமா 1 மினிட் மைக்ரோவேவ் பண்ணணும். ஓகே. அப்புறமா பட்டரும் ஸ்மாஷ் garlic வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா பிரெட் இருக்குது டாபிக் வந்து பிரெட் மேல போடணும். ஓகே. அப்புறமா ஆனியன்ஸ், chopped onions, chopped tomato, chopped capsicum, tulasi, pepper, salt எல்லாமே மிக்ஸ் பண்ணணும் ஒரு பவுல்ல. அப்புறமா பிரெட்ல அந்த டாபிக் போடணும். ஓகே. இந்த கலந்து வச்சத போடணும். அவ்வளவுதான். என்ன நேயர்களே, இந்த குட்டி தாத்ரி குட்டி செஞ்ச அந்த சாண்ட்விச்கான பொருட்களை வந்து நீங்க எடுத்து வச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த டிஷ் செய்யறதுக்கு இன்னொரு விஐபி குட்டி ரெடி ஆயிடுச்சாங்கன்னு நாங்க சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பேப்பர் பேனாவை வச்சுட்டு ரெடியா இருங்க. அந்த டிஷ் செய்யறதுக்கு அவங்களும் தயாரா இருக்காங்க. அதுக்குள்ள நாங்க போய் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடுறோம். பிரேக். இதுதான் ஒவ்வொரு நாளும், இதுதான் எப்போதும். சமையல் என்ன என்றாலே உஷாதான் வேண்டும். உஷா உற்சாகம் உஷா உஷா சந்தோஷம் உஷா உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில், உற்சாகம் ஒவ்வொரு நாளும். உஷா. வெல்கம் பேக் தி ஷோ. உஷாயில் வழங்கிய இந்த விஐபி சமையல்ல அடுத்தது ஒரு குட்டி நமக்காக தயாரா இருக்காங்க. அவங்கள பத்தின இன்ட்ரோ இப்ப அவங்க அம்மா நம்ம கூட இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு சொல்லுங்க மேடம். என் பேர் காயத்ரி. I'm a housewife basically. Okay. And my husband is into textile business. I've got 2 daughters. My elder daughter is studying in Ooty. This is my younger one. Okay. She's studying her 5th standard in Sendil Public School. And she's very keen and interested in cooking all the time, right from young age. Okay. And she's a good basketball player and wants to take part in
a match. வெரி குட். She wants to be a school player. மேடம் இப்போ உங்க கூட வந்து உங்களுடைய டாட்டர் இருக்காங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? Amritavarshini. அமிர்தவர்ஷினி. பேரே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ அவங்க என்ன செய்ய போறாங்க? நமக்காக என்ன டிஷ் செய்ய போறாங்க? She's going to make bread kofta. It's an evening snack. You can relish it with some tomato sauce, and it's yummy for kids. Kids will love this snack. ஓகே. இப்போ உங்களுடைய பாப்பா என்ன செய்ய போறாங்கங்கறத நாங்க பார்க்கறோம். ஓகேவா? Thank you மேடம். Thank you. ஹாய் குட்டீஸ், எல்லாம் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாருங்க. ஹாய், உன்னுடைய பேர் என்ன? அமிர்தா. அமிர்தா. அமிர்தவர்ஷினி, நீ செய்யறதெல்லாம் வந்து அமிர்த மாதிரி இருக்குமா? சரி, இப்ப என்ன செய்ய போற எங்களுக்கு? பிரெட் கோஃப்தா. பிரெட் கோஃப்தா. ஓகே, இதுக்கு எப்படி பண்ண போற? ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் நல்லா வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டு சரி. பிரெட்டை வந்து அதுல டிப் பண்ணிட்டு சரி. அது அந்த அதுல அந்த தண்ணியில ஸ்குவீஸ் பண்ணிட்டு நல்லா அதெல்லாம் ஸ்மாஷ் பண்ணிக்கணும். Okay. அதுக்கப்புறம் ஆனியன், சாப்ட் ஆனியன், சாப்ட் கொரியாண்டர், சால்ட், சில்லி பவுடர் அண்ட் ரஸ்க் வந்து போட்டுட்டு நல்லா ரஸ்க் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆயில்ல போடுவோம். ஆயில்ல காய வச்சு போட போறேன். சரி, இப்ப நம்ம செய்யலாமா? செய்யலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் பாயில். வாட்டர். இது வந்து பாயில்டு வாட்டர். பாயில் பண்ணணும். வார்ம் பண்ணணும். எதுல பாயில் பண்ண போறேன்? பாயில் இல்லையா? ஃபர்ஸ்ட் வாட்டர் வந்து பாயில் பண்றாங்க. வாட்டர் பாயில் ஆயிட்டு இருக்கு. ஓகே. அமிர்தா, நீங்க எங்க படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல்? செந்தில் பப்ளிக் ஸ்கூல். செந்தில் பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிறீங்களா? சரி, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். ஓகே. சரி, இப்ப பாயில் ஆயிட்டு இருக்கா வாட்டர்? இப்ப பிரெட் நம்ம எடுத்துக்கலாமா? ஆக்சுவலி பாயில் ஆனதுக்கு அப்புறம் பிரெட். ஓ, வாட்டர் பாயில் ஆனதுக்கு அப்புறம் பிரெட் எடுத்து நம்ம மைஸ் பண்ணணும் இல்லையா? ஓகே. சரிம்மா, இப்ப ஸ்கூல்ல உங்களுடைய ஹாபிஸ்லாம் என்னம்மா? ஹாபிஸ் வந்து பாஸ்கெட் பால் விளையாடுறது. பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கீங்க. ஓகே. பெயிண்டிங். பெயிண்டிங். ஓகே. இப்ப காஞ்சிச்சா? இது நல்லா பாயில் ஆயிடுச்சு இல்லையா? வார்ம் ஆயிடுச்சு. வார்ம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து இதில் டிப் பண்ணணும். பிரெட் எடுத்துட்டீங்க. அடுத்தது பிரெட்டை வந்து நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. வார்ம் வாட்டர்ல வந்து பிரெட்டை வந்து நினைக்கிறாங்க. ஓகே. அந்த அந்த தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்து ஒரு பவுல்ல போடுறீங்க. பாருங்க, பிரெட்டை வந்து அவங்க வார்ம் வாட்டர்ல நினைச்சு பிழிஞ்சு இதுல போட்டுட்டு இருக்காங்க. நல்லா பாத்துங்க. இது எத்தனை பேத்துக்குமா செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க? 5 to 6 slices. 5 to 6 members சாப்பிடலாம். வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனா குட்டீஸ் பண்றதே ஒரு ரொம்ப அழகுதாங்க. அவங்களுடைய அந்த பிஞ்சு விரல்கள்ல வந்து அவங்க அந்த பிரெட்டை கலக்கிற ஸ்டைல் பாருங்களேன். எல்லாமே இவங்க வந்து பாஸ்கெட் பால் பிளேயரா. ஸோ நல்ல ஒரு என்ன சொல்றது, எனர்ஜெட்டிக்கா அதை வந்து பிசைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நல்லா மைஸ் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது என்ன சேர்க்க போறீங்க? சில்லி பவுடர். சில்லி பவுடர் 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் சால்ட் போட்டுக்கணும். சால்ட். ஃபர்ஸ்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிருக்கீங்க. அடுத்தது சால்ட். அதுக்கப்புறம் ரஸ்க் போடணும். ரஸ்க். இப்போ வந்து திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியனும் கொரியாண்டரும் ஆட் பண்ணணும். ஆனியன் கொரியாண்டர். ஓகே. ஆனியன் மிக்ஸ் பண்றாங்க. ஆனியன் கொத்தமல்லி தலையை நறுக்கி வச்சது இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இது யார் உனக்கு சொல்லி கொடுத்தாங்க? எங்க பாட்டி. பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. சரி, வீட்டுல பாட்டிங்க வந்து சொல்லி கொடுக்கறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். மிக்ஸ் ஆயிடுச்சா? மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் உஷா ஆயில் எடுத்துட்டு அடுப்புல கடாய் வச்சாச்சு. அடுத்தது உஷா ஆயில் ஊற்றணும். இப்போ வந்து
இதை வந்து இந்த ஷேப் இப்போ வந்து இந்த ஆயில் வந்து ஹீட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஹீட் ஆகுற வரைக்கும் ஹீட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஷேப்ல ஓவல் ஷேப் பாட்டு செஞ்சுட்டு ஓ அது வந்து ரவுண்ட் ஷேப்ல இல்லாம ஓவல் ஷேப், இந்த ஓவல் ஷேப்ல ரவுண்ட் இது பண்றீங்க, ஷேப் பண்றீங்க. கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அழகா பண்ணிருக்கேன். இந்த காமி எப்படி பண்ணிட்டு இருக்க? ஓகே பாத்தீங்களா குட்டீஷ், அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அழகா பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் அழகா பண்ணணும். எண்ணெயில போடலாமா? ஒன்னா எடுத்து எண்ணெயில போடுங்க, இல்லாம போடுங்க. பாருங்க எண்ணெயில போட்டாங்க. ரொம்ப அப்படியே வாசம் அப்படியே தூக்குதுங்க, கம கம கமன்னு வாசம். அப்பா குட்டீஸ் வந்து இந்த காலத்துல கம்ப்யூட்டர் மட்டும் தான் தெரியும் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சமையலே கலக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நிமிஷத்துல நம்ம கிட்ட வந்து ஒரு பிரெட் கோஃப்தா செஞ்சு காமிக்கிறாங்க. ஆனா குட்டீஸ் நீங்க வந்து எல்லாம் பண்ணுங்க. ஆனா பக்கத்துல வந்து அம்மா வச்சுக்கிட்டு தான் அடுப்பு பத்த வைக்கணும், தெரியுதா? ஏன்னா ஃப்ளேம் வந்து நீங்க பக்கத்துல இருக்கப்போ துணியோ எதுவுமே பக்கத்துல இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும், சமையலும் கத்துக்கணும், அதே சமயம் ஜாக்கிரதையாவும் இருக்கணும். ஓகே சூப்பரா பண்ணிட்டு இருக்க. என்ன ஏற்கனவே நீ நிறைய பண்ணுவியா வீட்டுல? என்னென்ன பண்ணுவோமா? கேரட் அல்வா. கேரட் அல்வா, அப்பா. கேரட் அல்வா, அப்புறம் குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன், வேற லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ். ஓகே எல்லாருமே வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லி தரது வந்து ஜூஸ் தான். சரி கேரட் அல்வா எப்படி செய்வேன்? கேரட் அல்வா ஃபர்ஸ்ட் கேரட்டை வந்து நல்லா கட் பண்ணிக்கிட்டு சீவிக்கணும். அதுக்கப்புறம் பால் வந்து கடாயில வந்து நல்லா இது பண்ணணும். பால் காய வச்சுக்கிட்டு அது கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேரட் எல்லாம் எடுத்து அதுக்குள்ள போட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு சுகர் ஆட் பண்ணணும். சரி சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? வேக வச்சுக்கணும். இது பண்ணி கடாயில போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறம் ரெடி ஆயிடும். 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். ஓகே நெய் ஊத்த வேணாமா? நெய் ஆட் பண்ணணும். நெய் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணும். ஓ நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாமா, இல்லைன்னா வேண்டாமா? பாருங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்காங்க இவங்க. எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்து எல்லா வயசானவங்களுக்கும் சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படிங்கறனால நெய் வேணாங்கிறல்ல, அப்படிதானே? இல்ல நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது ரெடி ஆயிடுச்சா? வந்து இத வந்து ஓகே எடுத்துடலாம். பக்கத்துல நீங்க மம்மி வச்சுட்டு தானே செய்வீங்க சமையல்? இல்ல நானே செஞ்சுப்பேன். நீயே செஞ்சிருவியா? இப்ப இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? என்ன குட்டீஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்முடைய அமிர்தா செஞ்ச அந்த டிஷ் பிரெட் கோஃப்தா. இப்ப இத டேஸ்ட் பண்றதுக்காக அவங்க மம்மி ரெடியா இருக்காங்க. வாங்க கூப்பிடலாம். மேடம் வாங்க மேடம், உங்களுடைய டாட்டர் வந்து பண்ண இந்த பிரெட் கோஃப்தா வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இட்ஸ் வெரி கிறிஸ்பி அண்ட் நைஸ், வெரி டேஸ்டி. நல்லா வந்திருக்குன்ட்டாங்க மேடம். வந்து உண்மையிலேயே நீங்க சொல்லி கொடுத்து அவங்க செஞ்சாங்களா அல்லது அவங்களே செஞ்சாங்களா? இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மேக்கிங் திஸ் ரெசிபி. அடிக்கடி பண்ணுவாங்க வீட்ல. So she opted to make this. Okay, very good. மிக்க நன்றி மேடம். அமிர்தா ரொம்ப அருமையா ஒரு இது டிஷ் எங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்க. இது எப்படி இந்த பிரெட் கோஃப்தா பண்றது அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகேப் மறுபடியும் சொல்லி காமிக்கிறியா? ஓகே சொல்லுமா. ஃபர்ஸ்ட் வந்து பிரெட்டை வந்து
வாட்டரில் டிப் பண்ணிக்கணும், வார்ம் வாட்டரில் டிப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை அந்த ப்ரெட்டை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சால்ட், ரஸ்க் பவுடர், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் திருப்பியும் கொரியாண்டர் லீவ்ஸ், ஆனியன் போட்டு திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும். ஓகே, டீப் ஃப்ரை நல்லா காஞ்சிட்டுக்கு ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிடணும். ஓகே ஓகே குட்டீஸ் என்ன பார்த்தீங்களா? நம்ம அமிர்தா குட்டி பண்ண இந்த டிஷ் வந்து நீங்கள் வந்து ஈவினிங் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து உங்கள் பேரண்ட்ஸை அசத்தணும். கண்டிப்பாக அசத்துவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த நிகழ்ச்சி நம்ம உஷா ஆயில் வழங்கிய இந்த விஐபி சமையலில் குட்டி வழங்கிய நல்ல குட்டீஸ் கிச்சன் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல விஐபியோட உங்களை இந்த உஷா ஆயில் வழங்கும் விஐபி சமையலில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இதுதான் ஒவ்வொரு நாளும், இதுதான் எப்போதும். சமையல் என்ன என்றாலே உஷாதான் வேண்டும். உஷா, உற்சாகம் உஷா, உஷா, சந்தோஷம் உஷா, உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில், உற்சாகம் ஒவ்வொரு நாளும். உஷா.